ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிஎஸ்விஎம் செஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செஸ்ஸோட பேசிக்ஸ். ஸோ நீங்கள் செஸ் கற்றுக்கணும், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு செஸ்னால் அவ்வளோவா தெரியாது, நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறேன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக செஸ்லன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ஸுன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ செஸ்ஸுங்கிறது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி. செஸ்ஸுங்கிறது ஒரு ஸ்கொயரான ஒரு போர்டில் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில். எப்படி ரெண்டு தரப்பில் இருக்கிற ராஜாங்க சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் வார்னா எப்படி இருக்கும்னு. ரெண்டு தரப்பில் இப்போ கூட நம்ம யூஎஸ் ஈரான் வார் நடக்குது. ஸோ அங்கே கூட என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தரப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாக்கு ஒயிட்டுன்னு சொல்லி ரெண்டு தரப்பை பிரித்து அதில் நடக்கக்கூடிய சண்டை தான் செஸ். சரி, ஓகே. இந்த செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர்னு நான் சொன்னேன்ல, இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த ஸ்கொயர் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் செஸ்ஸில் இருக்குன்னா மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நீங்கள் எண்ணிட்டே போனீங்கன்னா மொத்தமாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும் இந்த செஸ் போர்டில். ஓகே, 64மே சேம் கலராக இருக்குமானா கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 32 பிரிச்சிருப்பாங்க. ஸோ 64 32 பிரிச்சிருப்பாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்கொயர் என்ன சொல்லுவாங்கன்னா லைட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, மேபி இதில் க்ரீனாக இருக்குது, சில இதில் ப்ரௌனாக இருக்கும், சில இதில் பிளாக்காக இருக்கும். ஸோ அதர் தென் ஒயிட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு நிமிஷம், பென் ஒர்க் ஆகுது. எஸ், ஓகே. அதர் தென் ஒயிட் என்ன சொல்லுவோம்னா டார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ டார்க் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது. ஒன்று லைட் ஸ்கொயர், இன்னொன்று டார்க். ஸோ இந்த டார்க் ஸ்கொயர் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 32 இருக்கும். இந்த லைட் ஸ்கொயர் எத்தனை இருக்கும்னா 32 இருக்கும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா 64 ஸ்கொயர்ஸ். ஓகே, ரைட். இது இந்த போர்டோட பேசிக். அடுத்து பார்த்தீங்கன்னா பீசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க தான் மெயின். ஸோ எப்படி ஒரு நாட்டுக்கு ராஜா ரொம்ப முக்கியமோ இந்த போர்டுக்கும் கிங்குங்கிறவங்க தான் ரொம்ப முக்கியம். இந்த கிங் இல்லைன்னா நம்ம கேமில் தோற்றுருவோம். ஸோ இந்த கிங்கை காப்பாற்றுறது தான் கேமு. நம்ம கிங்கை காப்பாற்றிக்கிட்டே ஆப்போனண்ட்டோட கிங்கை கேப்சர் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம். ஸோ இவங்க பேர் தான் கிங். இவங்களுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். இவங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. என்னடா இது கிங்குக்கு 0ன்னு சொல்கிறாங்களே, அப்போ கிங்கு தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கிங்குக்கு தானே அதிகமான வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக கிங்கோட வேல்யூவை டிஃபைன் பண்ணவே முடியாது. உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபினிட்டினா என்னன்னு தெரியும், ரைட்? அப்போது கிங்குக்கு இன்ஃபினிட்டினும் கொடுக்க முடியாது. ஏன்னா கிங்கு இங்கே பெரிய ரோல் பண்ண போகிறதில்ல. அது ஏன்னு உங்களுக்கு போக போக தெரியும். நம்ம முக்கால்வாசி கிங்கை காப்பாற்றுறதுக்கு தான் கேம் ஆடுவோம். கிங்கை வச்சு பெருசாக அட்டாக் பண்ண முடியாது. அப்போது கிங்கோட ரோல் மினிமமாக இருக்கிறதுனால அதுக்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நான் ஒரு 0ன்னு போட்டேன்னா இதுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ண எங்கே முடிச்சேங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதுக்கு அதோட வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியாது. பொதுவாக இதுக்கு நோ வேல்யூன்னு சொல்லுவாங்க. என் கேமில் ஃபைட்டிங் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா கிங்குக்கு 0 வேல்யூ, அவ்வளோதான். கிங்குக்கு 0 வேல்யூ. ஓகே, தென் ஆஃப்டர் கிங் குவீன். ஸோ கிங் இருந்தாலே
ஒரு ஒரு நாட்டில் வந்து கிங்குக்கு அடுத்தபடியாக யார் இருப்பாங்க? குயின் இருப்பாங்க. அப்போ குயினுக்கு தான் அதிகபட்சமான வேல்யூ 9. ஸோ உங்கள் எல்லாருக்கும் டிஜிட் தெரியும். சிங்கிள் டிஜிட் வந்து 0லேருந்து 9. ஸோ 9 தான் ஹையஸ்ட் டிஜிட், சிங்கிள் டிஜிட். அப்போது இந்த குயினுக்கு தான் அந்த 9 வேல்யூ. ஸோ குயினுக்கு 9 வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக ரூக். ரூக்கை பொறுத்த வரைக்கும் அதோட வேல்யூங்கிறது 5. ரூக்குக்கு அதோட வேல்யூங்கிறது 5. இவங்க தான் ரூக். இவங்க பேர் ரூக். இவங்களை ஏன் ரூக்குன்னு கூப்பிடுறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரூக்குனா என்னன்னா எலிஃபண்ட், ஓகேவா? யானைப்படை, யானை மேலே உட்காந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. இவங்க மேலே வந்து ஒரு கோட்டை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இவங்க தான் ரூக். குயினுக்கு வந்து க்ரௌன் மாதிரி இருக்கும். குயின் வந்து க்ரௌன் மாதிரி இருப்பாங்க, தலையில் இந்த க்ரௌன் வச்சுட்டு இருப்பாங்களா குயின். ஸோ அதே மாதிரி தான் இவங்கள இங்கே ப்ரொடெக்ட். ஓகே, ஸோ வந்து என்னென்ன இருக்குன்னா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம வந்து கிங்கு பார்த்துருக்கோம். கிங்கோட வேல்யூ வந்து கிங் பார்த்துருக்கோம். கிங்கோட வேல்யூ 0. தென் குயின் பார்த்துருக்கோம். குயினோட வேல்யூ 9. அடுத்து ரூக் பார்த்துருக்கோம். ரூக்கோட வேல்யூங்கிறது 5. ஸோ குயின்னா ராணி, கிங்குனா ராஜா, அண்ட் ரூக்குனா யானை, எலிஃபெண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட். நைட்டுங்கிறது யார்? இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து ஹார்ஸ் மாதிரி இருக்காங்களா, குதிரை மாதிரி. குதிரை தான் இவங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நைட்டுன்னு சொல்லுவோம். KNIGST, நைட். ஸோ இந்த கே வந்து சைலண்டில் வரும். ஏன் நான் அதை சொல்கிறேங்கிறது நம்ம நொட்டேஷன் பார்க்கும் போது தெரியும். ஸோ இவங்களோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இவங்களுக்கு 3ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பிஷப். பிஷப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து மினிஸ்டர் மாதிரி. பிஷப் தான் வந்து மினிஸ்டர் மாதிரி. ஸோ பிஷப்போட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3+ன்னு வரும். ஸோ 3+ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கேமில் வந்து இவங்களுக்கு என் கேமில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால 3+ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 3ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா 3 போட்டு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அண்ட் பான். ஸோ இவங்க தான் பான். பிஷப்புக்கு இந்த மாதிரி கட்டு சிம்பிள் தெரியும், அவங்கள தான் பிஷப்புன்னு சொல்லுவோம். பான் தான் இருக்கிறதுலே சின்னதாக இருப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம சோல்ஜர்லாம் சொல்லுவோம்ல, அவங்க தான் பான். பானோட வேல்யூ 1 தான். ஸோ அவங்களுக்கு வேல்யூ 1 தான். ஸோ இதுதான் பீசஸோட நேம்ஸ் அண்ட் அதோட வேல்யூ. அகெயின் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது கிங். கிங் எப்படி இருப்பாங்கன்னா, மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இவங்க பேர் தான் கிங். இவங்க தான் ரொம்ப மெயினான ஆள். ஸோ இவங்களோட வேல்யூ என்னென்னா 0. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தது குயின். குயினுக்கு க்ரௌன் மாதிரி சிம்பிள் இருக்கும் மேலே ஹெட்டில். இவங்க பேர் குயின். குயினோட வேல்யூ 9. அதுக்கு அடுத்தபடியாக ரூக். ரூக்குக்கு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு மேலே ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். இவங்க தான் ரூக். ரூக்குனா யானை. ஓகே, ரூக்கோட வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட்டு பிஷப். பிஷப்புக்கு இந்த மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்கும். இவங்க தான் மினிஸ்டர். ஸோ பிஷப்புக்கு வந்து 3+ வேல்யூ. அடுத்து நைட்னா உங்களுக்கு தெரியும், குதிச்சு சண்டை போடுவாங்க குதிரையில் போய், கரெக்டாக? ஸோ இவங்களும் அதே மாதிரி குதிக்கிற வேல்யூ இருக்கும். இவங்களுக்கும் குதிச்சு தான் போவாங்க. இவங்களோட மூமெண்ட்டை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ நைட்டுக்கு வந்து 3ன்னு வேல்யூ வரும். அடுத்து இவங்க சின்னதாக இருக்கிறவங்க பான்னா ஒன்றும் இல்லை, சோல்ஜர். அவங்களோட வேல்யூ 1. ஸோ இதுதான் அந்தந்த பீசஸோட நேம் அண்ட் அதோட வேல்யூஸ். சரி, இந்த வேல்யூஸ்லாம் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி நம்ம கேமில் மிடில் கேமில் பண்ணுவோம்.
அப்போ அது கேல்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம கரெக்டான வேல்யூஸில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேல்யூஸில் பண்ணியிருக்கோமா இல்லை கம்மியான வேல்யூஸில் பண்ணியிருக்கோமான்னு கேல்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம கேம் வின் பண்ணுறதோ இதுவோ டிசைட் ஆகாது. என்கிட்ட அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட அதிகமாக நான் பீஸ் அடிச்சுட்டேன், நான் வின் ஆயிடுவேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு ஒரு கேல்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் போக போக பார்த்துக்கலாம். அதனால் இந்த வேல்யூஸுங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம், இது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது, மொத்தம் 64 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அது 32 பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து லைட் ஸ்கொயர்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க, டார்க் ஸ்கொயர்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. அப்புறம் இது 32 பிரிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பீசஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேம்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சர்டன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு அதோட மூமெண்ட்ஸ், அது எப்படிலாம் மூவ் ஆகும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் மூமெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே செஸ்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு கேமாக பார்க்காம இது ஒரு பேட்டில் ஃபீல்ட். நீங்கள் தான் இங்கே வந்து ஒரு கமாண்டர் மாதிரி. நீங்கள் தான் இங்கே கமாண்ட் பண்ண போகிறீங்க, யார் யார் எங்கெங்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் நம்ம போர்டு இருக்கும். ரீசெட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் போர்டு அப்பியரன்ஸ் இருக்கும். நீங்கள் தான் ஒரு கமாண்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இந்த பானை நவுத்தணும், நீங்கள் தான் இந்த நைட் எங்கே வைக்கிறதுன்னு பார்க்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையுமே மூவ் பண்ண போகிறீங்க. கிங்கையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எங்கே மூவ் பண்ணணும். கிங்குக்கே நீங்கள் தான் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் இங்கே வந்து ஒரு கமாண்டர் மாதிரி. அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த கேம் அப்ரோச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா யோசித்து ஆடக்கூடிய கேம். இது பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம மூமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ரைவேட் கிளாஸஸும் எடுக்கிறோம், வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ.